இந்தியா மற்றும் சிம்பாப்வே டீம்ஸ்க்கு எதிராக ஒரு T20 சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீமோட கேப்டனான சுப்மன் கில் நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி பவுலிங் சூஸ் பண்ண தென் அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண சிம்பாப்வே டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணி 115 ரன்ஸ் எடுத்தாங்க. எப்படியோ இது இந்தியன் டீமுக்கு சாதகமான ஒரு ஒன் சைடட் மேட்சா தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருந்தா செகண்ட் இன்னிங்ஸ்ல அங்க நடந்ததே வேற. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீமுக்காக சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. அதுல அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவசரப்பட்டு அடிச்சு ஆட முயற்சி பண்ணதுனால சீக்கிரமாவே அவர் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. சரி, இவர் தான் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து வர ருத்ராஜாவது நம்ம சுப்மன் கில் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாரா அப்படின்னு நம்ம பார்த்தா அவரு வந்த உடனே ஒரு 7 ரன்ஸ் மட்டுமே அடிச்சுட்டு தலை ஃபார் எ ரீசன் வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்பா ருத்து, சும்மாவே இவனுக்கு உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. இதுல நீ இப்படி கிடைக்கிற சான்ஸையும் இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டு போன அப்படின்னா என்னைக்கு நீ 50 செஞ்சுரிஸ் எல்லாம் அடிச்சு இந்தியன் டீமோட அடுத்த கேப்டன் ஆக போறியோ பாப்போம். உன்னோட தலையில கடைசி வரைக்கும் CSK கேப்டன் எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? எதிரில் நிக்கிறவனை பார்த்து கத்துக்கையா. சுப்மன் கில் மாதிரி ரன்ஸே அடிக்காம கேப்டன் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும். சரி, ஓகே.